ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே எளிமையான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். தவாவை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆனியன் நிறம் மாறணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு, பார்க்கவே தெரியும். நல்லா நிறம் மாறின பிறகு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா இப்போ தான் வதங்கி வரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம். கத்திரிக்காயும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காயோட கலந்து விட்டுக்கோங்க. தூளோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும். குழம்பு கொதித்து வரும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எந்த காயும் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன காய் 1-2 காய் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது. நல்லா குழம்பை வற்ற விட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.